கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1586 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இது ஒரு சுவிசேஷ வார்த்தைகள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார்கள். துதி இல்லாத ஆலயத்திலே இருப்பது கிட்டத்தட்ட ஒரு பிணமாக ஒரு இடத்திலே இருப்பதற்கு சமம். துதிக்கிற ஆலயம், ஆராதிக்கிற ஆலயம்தான் கர்த்தருக்கு பிரியமானது. ஆராதிக்கிறவர்களைத்தான் கர்த்தர் விரும்புவார். எகிப்திலே ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாய் மோசேயை கொண்டு பார்வோனிடத்திலே பேச வைக்க, மோசேக்கு கொடுத்த வார்த்தைகளில், மோசேக்கு கொடுத்த ஆலோசனைகளில் ஒன்று, நீ பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டியது, என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு என்று சொல்லி. என் ஜனங்கள் ஆராதிக்க விரும்புகிறார்கள், என் ஜனங்கள் துதிக்க விரும்புகிறார்கள். எனவே துதிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும், ஆராதிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். ஏதோ பைபிள் எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன் என்பதல்ல. நீ ஆராதிக்கிற ஆலயத்திற்கு போனாயா, அல்லது பாரம்பரியமாய் நடந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு போனாயா? தேவனை ஆராதிக்கிற இடத்திலே தான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆராதிக்கிற ஆலயம்தான் தேவனுக்கு பிரியமானது. ஆராதிக்கிறவர்களைத்தான் கர்த்தர் நேசிப்பார். ஆராதிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படி ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்ட பின்னாடி ஜனங்களுக்குள்ளே ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவருடைய செய்கைகளை அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், ஆசீர்வாதமாயிருப்பான். பேதுரு தாயின் வயிற்றிலிருந்து பல நாட்கள் நடக்க முடியாத ஒருவனை பார்த்து, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த சகோதரனை நடக்க வைத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மகிமை. இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தாலே போதும், அற்புதங்கள் தேடி வரும். இயேசுவே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி பார்வையற்ற சகோதரன் ஜெபித்த பொழுது பார்வையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களை, துதிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை சோம்பேறியாய் இருந்து விடாதிருங்கள். ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஊழியத்திற்கு போனோம் என்று சொல்லி மற்றவர்கள் பார்வையில் ஹல்லேலூயா அல்லது மற்றவர்கள் கண்களிலே ஊழியம் செய்கிறவர்களைப் போல நாடகம் ஆடக்கூடாது. உண்மையிலேயே ஊழியம் செய்ய வேண்டும். நன்றாக கவனியுங்கள். உண்மையில் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லது ஊழியத்தை பயன்படுத்தி அதே ஊழியத்திற்கு இடையூறாக போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். அவருடைய செய்கைகளை எல்லாம் சொல்ல வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இயேசுவின் செய்கைகளை கொண்டு செல்லுங்கள்.
இயேசு என்ற நாமத்தை கொண்டு செல்லுங்கள். இயேசுவின் அற்புதங்களை கொண்டு செல்லுங்கள். இயேசுவின் அற்புதங்களை கொண்டு செல்லுங்கள். இயேசுவின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். பிரஸ்தாபம் பண்ணி அறிவியுங்கள். சுவிசேஷகராய் மாறுங்கள். உலக கண்களுக்கு அல்ல, தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான ஊழியக்காரர் என்று சொல்லி கர்த்தர் அங்கீகரிப்பார். நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர்களுக்கு ஆசீர்களை தார். அவர்களுக்கும் அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.